நீங்க ஒரு ட்ரக் ஓனர் எஃப்சிஎம் ஆர்சிஎம் யூஸ் பண்ணி காசு எப்படி சேவ் பண்ணலாம்னு பார்க்கலாம். நீங்க உங்க ட்ரக்ஸை அமேசானுக்கு கொடுத்து டைரக்டா பில் பண்றீங்கன்னா உங்களுக்கு குட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஏஜென்சியா கன்சிடர் பண்ணுவாங்க. குட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஏஜென்சிஸ்க்கு எஃப்சிஎம் ஆர்சிஎம் ரெண்டுமே யூஸ் பண்ற ஆப்ஷன் இருக்கு. இதை நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். இப்போ ட்ரக் ஹையர் பண்ற சார்ஜ் 10,000 வச்சுக்கலாம். இப்போ நீங்க எஃப்சிஎம்ல பில் பண்றீங்கன்னா உங்களுக்கு 12% ஜிஎஸ்டி ஆட் ஆகும். அப்ப நீங்க அமேசான்ட்ட 11,200 பில் ரேஸ் பண்ணுவீங்க. அமேசான் 11,200 உங்களுக்கு ஃபுல்லா பே பண்ணிடுவாங்க. அந்த 1,200 அவங்க இன்புட் டாக்ஸ் கிரெடிட்ல வச்சுப்பாங்க. அதை அவங்க ஓன் டாக்ஸ்லயும் மைனஸ் பண்ணிப்பாங்க. இப்போ நீங்க தானே அமேசான்ட்டு ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணீங்க, அப்ப அதை கவர்மெண்ட் கட்ட வேண்டியது உங்க கடமை. இதுல உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. இப்போ நீங்க ட்ரக் ஓனரா இருக்கிறதுனால நீங்க டயர் வாங்குறதுல ட்ரக் வாங்குறதுல 28% ஜிஎஸ்டி பே பண்ணிருப்பீங்க. இப்போ நீங்க கலெக்ட் பண்ண 1,200 ஜிஎஸ்டியை யூஸ் பண்ணி நீங்க பே பண்ண டயரும் ட்ரக்கோட எக்ஸ்பென்சஸோட நீங்க சரிடு பண்ணிக்கலாம். இதான் எஃப்சிஎம்மோட பெனிஃபிட். இப்போ ஆர்சிஎம் பத்தி பார்க்கலாம். ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம். இப்போ அதே எக்ஸாம்பிளை ஆர்சிஎம்ல பார்க்கலாம். இப்போ நீங்க ஜிஎஸ்டி ஆட் பண்ணாம அமேசானுக்கு 10,000 சார்ஜ் பண்ணுவீங்க. அமேசான் உங்களுக்கு 10,000 பே பண்ணிடுவாங்க. பட் கவர்மெண்ட்டுக்கு ஆர்சிஎம்க்கு கீழே 5% ஜிஎஸ்டி அவங்க பே பண்ணுவாங்க. 5%னா 500 பே பண்ணியிருப்பாங்க. அந்த 500 அவங்க ஐடிசிக்கு கீழே கிளைம் பண்ணிடுவாங்க. இதுல உங்களுக்கு எதுவும் ஜிஎஸ்டி கிரெடிட் கிடைக்குமானா கிடைக்காது. ஸோ முன்னாடி உங்களுக்கு எஃப்சிஎம்க்கு கீழே 1,200 கிடைச்சிருக்கும். பட் ஆர்சிஎம்ல கிடைக்காது. யாரெல்லாம் எஃப்சிஎம் யூஸ் பண்ண முடியும்? லார்ஜ் ஃப்ளீட் ஓனர்ஸும் டைரக்டா பில்லிங் பண்றவங்க எஃப்சிஎம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ட்ரக்கோட ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ் அதோட ஜிஎஸ்டி எல்லாம் ஐடிசி மூலியமா சரிடு பண்ணிப்பாங்க. ஒரு தடவை எஃப்சிஎம் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா எஃப்சிஎம்ல மட்டும் தான் பில் பண்ணணும், ஆர்சிஎம் யூஸ் பண்ண முடியாது. அதான் ஜிடிஎஸ் 2 செப்பரேட் கம்பெனிஸாக ஓப்பன் பண்ணுவாங்க. ஒரு கம்பெனியில் ஓன் ட்ரக்ஸ் எல்லாத்தையுமே எஃப்சிஎம் கண்டர் பில் பண்ணிடுவாங்க. இன்னொரு கம்பெனியில் மார்க்கெட்லேருந்து ஹையர் பண்ணுற ட்ரக்ஸ் எல்லாத்தையும் ஆர்சிஎம் கண்டர் பில் பண்ணுவாங்க. சின்ன ட்ரக் ஓனர்ஸ் இல்லை சிங்கிள் ட்ரக் ஓனர்ஸ் வந்து ஜிடிஎஸ் இல்லை புரோக்கர்ஸ்க்கு தான் சப்ளை பண்ணுவாங்க. அவங்க டைரக்டா ஷிப்பர்ஸ்க்கு எண்ட் சப்ளையர்ஸ்க்கு சப்ளை பண்ண மாட்டாங்க. அவங்க டைரக்டா எண்ட் யூசர்ஸ்க்கு பில் பண்ண முடியாது. ஸோ டைரக்ட் பில்லிங் இல்லைன்னா எஃப்சிஎம் பண்ண முடியாது, ஐடிசி பெனிஃபிட்ஸும் கிடைக்காது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸ்மால் ஃபிளீட் ஓனர்ஸ்லாம் ஜிஎஸ்டி நல்லா அஃபெக்ட் ஆகுறாங்களா? ஏன்னா அவங்களால ஐடிசி கிளைம் பண்ண முடியாது. உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.